வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்றைய முக்கிய செய்திகள். இதுவரை பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என உரத்த குரலில் பேசி வந்த அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தற்போது அந்த குரலை தளர்த்தியுள்ளார். கூட்டணி குறித்த அறிவிப்புக்கு இன்னும் 6 மாத காலம் இருக்கிறது. ஆனாலும் திமுக தான் எங்கள் முக்கிய எதிரி. ஓட்டுகளை சிதறவிடாமல் ஒருங்கிணைத்து திமுகவை வீழ்த்துவதே அதிமுகவின் கடமை என பாஜக கூட்டணி தொடர்பான கேள்விக்கு அவர் பதிலளித்துள்ளார். தமிழகத்தில் திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளில் பூமிக்கு அடியில் தங்கம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. அதற்கான ஆய்வு பணிகள் நடந்து வருகின்றன என புவியியல் ஆய்வுத்துறை பொது துணை இயக்குனர் அஜய்குமார் அறிவித்துள்ளார். கியூட் நுழைவுத் தேர்வு விண்ணப்ப பதிவு துவங்கிய நிலையில் +2 வகுப்பில் எந்த பாடத்தில் படித்தாலும் உயர்கல்வியில் விரும்பிய பாடத்தை தேர்வு செய்யலாம் என தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. எந்த ஜாதியும் கோவில்களுக்கு உரிமை கோர முடியாது. ஜாதி அடிப்படையில் கோவில்களை நிர்வகிப்பது மத நடைமுறை அல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் புற்றுநோய் நரம்பியல் சிகிச்சை பிரிவை மேம்படுத்த மத்திய அரசிடம் 1051.39 கோடி ரூபாய் கேட்கப்பட்டுள்ளது. CA படிப்புக்கான அடிப்படை தேர்வுகள் கடந்த ஜனவரியில் நடந்தன. இதில் 1.10 லட்சம் மாணவர்கள் பங்கேற்றனர். தேர்வு முடிவுகள் https://ica.nic.in/CA-result/ என்ற இணையதளத்தில் நேற்று வெளியாகின. இதில் 21.52% மாணவர்கள், அதாவது 23,861 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர்.